லாஸ்ட் அட்டெண்டன்ஸ் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா இதில் ப்ரெசன்ட், ஆப்சண்ட், லீவ், ஆஃப், அப்புறம் ஹாலிடே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு சின்ன டீம் வச்சு மேனேஜ் பண்ணும்போது ஸோ இந்த அட்டெண்டன்ஸ் ஷீட் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் ஷிஃப்ட் ஏ, ஷிஃப்ட் பி, ஷிஃப்ட் சி, ஸோ 3 ஷிஃப்ட்லேயே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 3 ஷிஃப்டில் வரவங்கள ஸோ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பின்னு இருக்குல்ல, இந்த பியில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம ஷிஃப்ட் ஏ, ஷிஃப்ட் பி, ஷிஃப்ட் சின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி மார்க் பண்ணலாம்னா, அதை மார்க் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ட்ராப் டவுன் இப்போ செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ட்ராப் டவுன் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ரெஃபரபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஷிஃப்ட் ஏ, ஷிஃப்ட் பி, ஷிஃப்ட் சி, லீவ், ஆப்சன்ட், ஹாலிடே. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ராப் டவுன் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு தேவையானது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நான் டேட்டாவில் போயிட்டு இங்கே டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லிஸ்ட் வந்து இந்த ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே சோர்ஸில் நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான இந்த ஃபைல்ஸை நான் செலக்ட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே ட்ராப் டவுன் சிம்பிள் இங்கே சைடில் ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ட்ராப் டவுன் எல்லாமே இங்கே ஷோ ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே டே 1ல இருந்து 31st வரைக்கும் இருக்கிற எல்லா எம்ப்ளாயோட செல்ஸ்லையும் நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் டெலிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே டேட்டா வச்சுட்டு இவங்க ஷிஃப்ட் ஏ, ஷிஃப்ட் பி, ஷிஃப்ட் சி, லீவ், ஆப்ஷன், வீக் ஆஃப், ஹாலிடே. ஸோ இதில் கொஞ்சம் உள்ளதை எடுத்து இந்த காலம்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்துட்டு இங்கே போட்டுக்கலாம். ஸோ வீக் ஆஃப் இங்கே மார்க் பண்ண தேவையில்லை. ஸோ ஷிஃப்ட் ஏ மார்க் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம வீக் ஆஃப் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பாதி பேருக்கு இங்கே வீக் ஆஃப், பாதி பேருக்கு இங்கே ஷிஃப்ட் பி. ஸோ இங்கே ஷிஃப்ட் பின்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. ஸோ இங்கே ஜென்ரல் ஷிஃப்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஜென்ரல் ஷிஃப்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஜென்ரல் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ காப்பி பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிட்டேன். டெலிட் பட்டன் கொடுத்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு ஸோ இங்கே ஜென்ரல், ஷிஃப்ட் ஏ, ஷிஃப்ட் பி, ஷிஃப்ட் சி. ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துட்றேன். இங்கே வரும்போது வீக் ஆஃப் 2 பேர் கொடுத்துருக்குறேன். ஸோ ஜென்ரலில் 2 பேர் கொடுத்து ஸோ ஒரு டேட்டா போட்டுக்கலாம். இங்கே கீழே பார்த்தோம்னா நாம என்ன ஃபார்முலா இங்கே முன்னாடி செட் பண்ணியிருக்கேன்னா ப்ரெசென்ட் மட்டும்தான். ஸோ இங்கே என்ன இங்கே எனக்கு ப்ரெசென்ட் ஆகணும்னா ஜென்ரல், அதை அப்படியே கவுண்ட் இஃப் மட்டும் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி காப்பி பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஷிஃப்ட் ஏ, ஷிஃப்ட் பி, ஷிஃப்ட் சி.
ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் கவுண்டிவ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கவுண்டிவ் ஃபார்முலா எப்படி போடுறதுன்றது நான் இன்னொரு வாட்டியும் உங்களுக்கு சொல்கிறேன். இஸ் ஈக்குவல் டு கவுண்டிவ் செலக்ட் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். ரேஞ்சு செலக்ட் பண்ணிவிட்டு கமா கிரைட்டேரியா கொடுத்துக்கிறேன். கிரைட்டேரியா என்னன்னா ஜென்ரல். ஸோ நம்ம கிரைட்டேரியா கொடுக்கும்போது டபுள் கொட்டேஷன் தான் கொடுக்கணும். ஜென்ரல் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் ஜென்ரல் ப்ரெசென்ட் ஆகிறதெல்லாம் என்னென்ன ஆகும். ஸோ ஷிஃப்ட் ஏ ஷிஃப்ட் பி ப்ளஸ் ஷிஃப்ட் சி. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஜென்ரல் ப்ளஸ் ஷிஃப்ட் ஏ ப்ளஸ் ஷிஃப்ட் பி ப்ளஸ் ஷிஃப்ட் சி. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டலாக கவுண்ட் பண்ணி நமக்கு 15 இங்கே கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆப்சண்ட்னா நாம் அங்கே ஆப்சண்ட்டுக்கு ஆப்சண்ட் தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். சரி, அதனால இங்கே ட்ராப் டவுனில் என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே மேலே மார்க் ஆகிற மாதிரி இங்கேயும் கொடுத்துடலாம். ஸோ ஆப்சண்ட்னா ஆப்சண்ட் இங்கே வந்துடுற மாதிரி, லீவ்னா லீவ் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ கீழே கீழே எல்லாமே கவுண்டிவ் ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி கவுண்டிவ் சம் இருந்தாலே போதும், நமக்கு மேக்ஸிமம் எக்ஸல் ப்ராப்ளத்தை நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ ஹாலிடேக்கு ஸோ எனக்கு புரியணுன்ற மாதிரி நான் ஷிஃப்ட் ஏ ஷிஃப்ட் பி ஷிஃப்ட் சின்னு சொல்லிட்டு நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எப்படி அதில் ட்ராப் டவுனில் வேணுமோ நீங்கள் இங்கே ட்ராப் டவுனில் அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாற்றிக்கலாம். ப்ளஸ் இங்கே கால்குலேட் பண்ணும் போதும் நீங்கள் அங்கே என்ன கொடுத்தீங்களோ இல்லை இங்கே என்ன மார்க் பண்ண போகிறீங்களோ நீங்கள் அதையே மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணிவிட்டு 31 வரைக்கும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு ப்ரெசென்ட்லேயே கூட எனக்கு வேணாம், எனக்கு ஷிஃப்ட் ஏ ஷிஃப்ட் பி ஷிஃப்ட் சின்னு தனித்தனியாக தான் உங்களுக்கு காமிக்கணும்னா ஒன்றும் இல்லை, இங்கே ஷிஃப்ட் ஏன்னு போட்டுட்டு ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் கொடுத்துட்டு ஸோ ரேஞ்ச் இதுக்குள்ள இருக்கிற ஷிஃப்ட் ஏவை எனக்கு கவுண்ட் பண்ணி கொடு. என்ன மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ராப் டவுன் அங்கே வந்துட்டு ட்ராக் ஆகிருக்கு. ஸோ அந்த ஃபார்மெட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு இடத்துல காப்பி பண்ணி நான் போட்டுக்கிறேன். ஸோ இவ்வளோதான். இப்போ ஷிஃப்ட் ஏ ஷிஃப்ட் பி ஷிஃப்ட் சி. ஸோ உங்களுக்கு விருப்பப்படி தான் நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்களோ அது பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பப்படி. ஸோ இந்த பார்டர் எப்படியெல்லாம் போட்டிருக்கேன், இந்த பார்டருக்கு எப்படி கலர் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் அட்டண்டன்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே அட்டண்டன்ஸ் ஐஃபன் Jan 26. ஸோ போட்டுட்டு ஒரு போல்ட் கலரில் கொடுத்துட்டு போல்ட் ஆகிட்டு கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.